உவமையும் கருத்தும் 23. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 23. வானின் முந்து ரவி எதிர் முளரி. இந்த உவமையை சிவப்பிரகாசம் எனும் நூலின் 17வது திருப்பாடலில் அருள் திரு உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமையை முழுமையாக காண்போம். வானின் முந்து ரவி எதிர் முளரி. அலர் உறும் ஒன்று, அலர் வான் முகையாம் ஒன்று, ஒன்று உலரும் முறையின் ஆமே. இந்த உவமை என்ன சொல்லுகிறது? வானில் விளங்கும் சூரியனது சந்நிதியில், சூரியனது முன்னிலையில் தாமரை மூவகை தொழில்களுக்கு உட்படும். அதாவது ஒரு தாமரை மலரும், இது படைத்தல் தொழிலுக்கு ஈடானது. ஒரு தாமரை மலர்ந்து விளங்கும், இது காத்தல் தொழிலுக்கு ஒப்பானது. ஒரு தாமரை உலரும், இது அழித்தல் தொழிலுக்கு ஈடானது. இப்படி சூரியன் முத்தொழில் நிகழ்த்தினாலும் அவன் சூரியன் ஒரு சிறிதும் விகாரப்படுவதில்லை. சூரியன் ஒரு சிறிதும் மாறுபாடு அடைவதில்லை. சூரியன் ஒரு சிறிதும் வேறுபாடு அடைவதில்லை. இதுவே இந்த உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? சூரியனை போலவே கடவுளும் முத்தொழில் புரிகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழில் அவன் இடைவிடாது புரிகிறான். அப்படி இடைவிடாது முத்தொழில் புரிந்தாலும் சூரியனை போலவே கடவுளும் விகாரம் அடைவதில்லை, மாறுபாடு அடைவதில்லை, வேறுபாடு அடைவதில்லை. அவன் நிர்விகாரியாய் திகழ்கின்றான். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? கந்த மலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் அவை, எம் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன். ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணுவிப்பன், எல்லாம் வருவிப்பன், விகாரங்கள் மறுவான். வானில் முந்து ரவி அலர் முளரி, அலர் உறும் ஒன்று, அலர் வான் முகையாம் ஒன்று, ஒன்று உலரும் முறையின் ஆமே என்று சீர்வளர் சீர் உமாபதி சிவம் தனது சிவப்பிரகாசம் எனும் நல்ல நூலிலே 17வது திருப்பாடலிலே தெளிவாக விளக்குகிறார். பதி உணர்வோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.